மாநகரின் சிங்காநல்லூர், ராமநாதபுரம், உக்கடம், காந்திபுரம், டவுன்ஹால், பீளமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழை காரணமாக ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல் தொண்டாமுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அல்லிநகரம், அரண்மனைப்புதூர், வீரபாண்டி, பழனிச்செட்டிப்பட்டியில் மழை பெய்தது. ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பொழிந்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. இதேபோல் ஆண்டிப்பட்டி, பாலக்கோம்பை, ஏத்தக்கோவில், வைகை அணை பகுதிகளில் மழை பெய்தது. முல்லைப்பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் கனமழை வெளுத்து வாங்கியது. ஏற்கனவே அணையின் நீர்மட்டம் 138 அடியை கடந்ததால் கேரளாவிற்கு உபரி நீர் திறக்கப்பட்டது. நேற்று பகல் நேரத்தில் மழை சற்று ஓய்ந்த நிலையில் முல்லைக்கொடி, தேக்கடி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இரவு மீண்டும் கனமழை கொட்டியது. கும்ளியிலும் மழை விட்டுவிட்டு பெய்த நிலையில் முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர் புறப்பட்டவர்களால் கோவை ரயில் நிலையம் திக்குமுக்காடியது. குறிப்பாக வடமாநிலங்கள் செல்லும் ரயில்களில் ஏறுவதற்கு அதிக அளவில் பயணிகள் குவிந்தனர். ரயில்களில் இருக்கைக்காக மக்கள் முண்டியடித்ததால் சிறிது சலசலப்பு ஏற்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் சவரனுக்கு 2000 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 400 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் காலையில் 1 கிராம் தங்கம் 11,950 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் மாலை 50 ரூபாய் உயர்ந்து 12,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல சவரன் தங்கம் காலையில் 95,600 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் மாலையில் 400 ரூபாய் உயர்ந்து 96,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே நேரம் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 190 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 1,90,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என மத்திய அரசிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கும் பதிவில், ஊழல்வாதிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வந்த பின்பு வாஷிங் மெஷினில் தூய்மை ஆவது எப்படி என வினவியுள்ளார். நாட்டின் முக்கியமான திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மட்டுமே பெயரிடப்படுவது என்ன மாதிரியான ஆணவம் என்றும் முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்றும், மக்களின் வாக்குகளை பறிக்கும் வாக்குத் திருட்டை ஆதரிப்பது ஏன் என்றும் முதலமைச்சர் வினவியுள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக நிர்வாகிகளுக்கு வரும் 28ஆம் தேதி மாமல்லபுரத்தில் பயிற்சிக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டை வளைத்திட முயற்சிக்கும் வஞ்சக சூழ்ச்சி கொண்ட மத்திய பாஜக அரசின் முன்பு தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பரப்புரையை திமுக தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுகவின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்புக்கான பயிற்சிக் கூட்டம் வரும் 28ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தாவேகா சார்பில் 20 லட்சம் ரூபாய் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தாவேகா சார்பில் 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டது. தாவேகா தலைவர் விஜய் நேரடியாக ஒவ்வொரு குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணத் தொகை வழங்க உள்ளதாக கூறப்பட்டது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் வங்கி கணக்கிற்கு RTGS முறைப்படி 20 லட்சம் ரூபாய் பணம் வரவு வைக்கப்பட்டதாக தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் தலைமையில் புதிய கூட்டணி அமையும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜய் தலைமையை ஏற்க எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கிறாரா என்ற சந்தேகம் எழுவதாக தெரிவித்தார். அவர் விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு செய்வதற்கு முயற்சி செய்கிறாரோ இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. GST வரி குறைப்பு சாமானிய மக்களையும் சென்றடைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். GST சீர்திருத்தம் அமலுக்கு பிறகு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்து மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், அஸ்வினி வைஷ்ணவ், பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய நிர்மலா சீதாராமன், GST சீர்திருத்தத்தால் மக்களின் வாங்கும் திறன் அதிகரித்து இந்திய பொருளாதாரத்தில் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் என்றார். மேலும் 54 அத்தியாவசிய பொருட்களின் விலை குறித்து மத்திய அரசு தொடர்ந்து கவனித்து வருவதாகவும் தெரிவித்தார். டெல்லியில் எம்பிக்கள் குடியிருப்பில் கடும் தீ விபத்து ஏற்பட்டது. நாடாளுமன்றத்திற்கு 200 மீட்டர் தொலைவில் உள்ள டாக்டர் பிஷம்தார் மார்க் பகுதியில் உள்ள குடியிருப்பில் திடீரென தீப்பற்றியதாக தெரிகிறது. ஏறத்தாழ 17க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். விபத்துக்கான காரணம் தெரியவராத நிலையில் வீடுகளில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீக்கிரையானதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர்.
ट्राइपॉड खोलो, ट्राइपॉड भाई, ट्राइपॉड दे दो खोल के। அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் 62 நாட்களாக நடைபெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் முடிவுக்கு வந்தது. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பணப்பலன்கள் உள்ளிட்டவற்றை வழங்க வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டம் நடந்தது. இந்நிலையில் அமைச்சர் சிவசங்கர் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஓய்வு பெற்றோருக்கு பொங்கல் பண்டிகைக்கு முன்பு பணப்பலன்கள் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக தொழிலாளர்கள் அறிவித்தனர். கரூர் கூட்ட நெரிசல் காரணமாக இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என்று தாவேகாவினருக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கரூரில் நிகழ்ந்த எதிர்பாராத சம்பவத்தால் நம்மை விட்டு பிரிந்த நம் சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கட்சித் தலைவரின் அறிவுறுத்தலின்படி இந்த ஆண்டு தாவேக சார்பில் யாரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். கரூர் விவகாரத்தை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியை விமர்சித்து கைதான முன்னாள் காவல் அதிகாரியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி வரதராஜன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வரதராஜன் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தேனி மாவட்டம் மேகமலை வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சின்னசுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேகமலை வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் கடமலைகுண்டு தாலுகாவிற்கு உட்பட்ட சின்னசுருளி அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆறு பறித்து கொட்டும் காட்டாற்று வெள்ள நீர் அருவி பகுதி மட்டுமின்றி படிக்கட்டுகள் வரை நீண்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். பாம்பன் பாலம் கருமேகங்கள் சூழ ரம்யமாக காட்சியளித்தது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாம்பன் பாலத்தை சுற்றி திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து ரம்யமாக காட்சியளித்தது. இதனை பார்த்த சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கரூர் அருகே வெள்ளியணையில் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. கரூர் காவிரி ஆற்றிலிருந்து திண்டுக்கல்லுக்கு குடிநீருக்காக ராட்சத குழாய்கள் மூலமாக தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் வெள்ளியணை பகுதியில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வெளியேறிய தண்ணீர் வெள்ளியணை கடைவீதி சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இதையடுத்து காவிரி கரையில் உள்ள பம்பிங் ஸ்டேஷனில் நீர் உந்தப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட்ட நிலையில் நீர் வடிந்த பிறகு உடைப்பு சரி செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஆபத்தான முறையில் காரை இயக்கி அடாவடி செய்த இளைஞர்களின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலாங்கரையில் இருந்து புதுச்சேரி நோக்கி செல்லும் சாலையில் சொகுசு காரில் பயணித்த இளைஞர்கள் காரின் சன்ரூஃபிலும் கதவுகளிலும் அமர்ந்தபடி பயணித்துள்ளனர். இதையடுத்து காரை அதிவேகமாக இயக்கி வாகன ஓட்டிகளுக்கு இடையூறை ஏற்படுத்தியுள்ளனர். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் இதுகுறித்து போக்குவரத்து காவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே கால்வாயை அடைத்ததாக இருதரப்புக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அடிதடியில் முடிந்தது. மேட்டுத்தெரு பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதிக்கு சொந்தமான இடத்தின் வழியாக ஏரி நீர் கால்வாய் செல்வதாக கூறப்படுகிறது. இதே பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர், சுகன்யா மற்றும் சக்தி ஆகியோர் சரஸ்வதிக்கு சொந்தமான இடத்திலிருந்து கால்வாயை அடைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்த நிலையில் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. தேவாரம் அருகே ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கோழிப்பண்ணைக்குள் நீர் புகுந்ததால் 8000க்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்தன. டிஆர்புரம் பகுதியில் கதிரேசன் என்பவர் கோழிப்பண்ணை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் தேவாரம் பகுதியில் பெய்த கனமழையால் பிள்ளையார் ஊத்து ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதிலிருந்து நீர் வெளியேறி கோழிப்பண்ணைக்குள் புகுந்ததால் 8000க்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்தன. திருச்சி மாவட்டம் திருப்பராய்த்துறை அகண்ட காவிரியில் ஐப்பசி துலாஸ்நானம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. காவிரி கரையில் உள்ள தாருகாவனேஸ்வரர் கோயிலில் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் முதல் நாள் துலாஸ்நான நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் மூலஸ்தான சிவலிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து வெள்ளி ரிஷப வாகனத்தில் சோமஸ்கந்தர் அம்பாள், பசும்பொன் மயிலாம்பிகை சாமிகள் திருக்கைலாய வாத்தியங்கள் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் வீதி உலா வந்தனர்.
கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கொட்டித் தீர்த்த கனமழையால் அருவிகள் மற்றும் நீரோடைகளில் நீர்வரத்து அதிகரித்தது. நகரின் மையப்பகுதியில் உள்ள நட்சத்திர ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் அதிலிருந்து உபரிநீர் வெளியேறி வருகிறது. மேலும் வெள்ளி நீர்வீழ்ச்சி, வட்டக்கானல் அருவி, புலிசோலை அருவி உள்ளிட்ட பல்வேறு அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் கொட்டும் அருவிகள் முன்பு நின்று சுற்றுலாப் பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். சென்னை OMR சாலையில் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி தூய்மைப் பணியாளர்கள் கால்வாயில் இறங்கி தூர்வாரிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் சோழிங்கநல்லூர் OMR சாலையில் மழைநீர் கால்வாய்களில் ஏற்பட்ட அடைப்புகளை அகற்றும் பணியில் தூய்மைப் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி வெறும் கைகளால் தூய்மைப் பணியாளர்கள் அடைப்பை அகற்றியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட எல்லையோர மலை கிராமத்தில் காளான் சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் மயக்கமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்காணி பகுதியை அடுத்த கும்பிக்கல் கடவு பகுதியில் மோகன் காணி என்பவர் வீட்டில் காளான் வளர்த்து வருகிறார். அதனை அவரும் வீட்டாரும் சமைத்து சாப்பிட்டனர். அடுத்த 1 மணி நேரத்திற்குள் காளான் சாப்பிட்ட அனைவரும் மயக்கமடைந்தனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட 6 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் காரை இயக்கிய போது திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேங்கிக்கால் பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவர் தனது காரை இயக்கிய போது காரின் முன்பக்கத்திலிருந்து தீப்பொறி உருவாகி கார் எரிய தொடங்கியது. உடனடியாக காரை விட்டு வெளியேறிய சவுந்தரராஜன் தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்தார். இதனைத் தொடர்ந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் காரில் பற்றிய தீயை அணைத்தனர். இருப்பினும் கார் முற்றிலும் தீயில் எரிந்து சேதமடைந்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பரவலாக கனமழை வெளுத்து வாங்கியது. திருக்காட்டுப்பள்ளி, கல்லணை, பூதலூர், செங்கிப்பட்டி, குறுங்குளம், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 31 படுக்கைகளுடன் கூடிய சிறப்பு பிரிவு தயார் நிலையில் உள்ளதாக மருத்துவமனை முதல்வர் தெரிவித்துள்ளார். தேவைப்படக்கூடிய எல்லா விதமான முன்னேற்பாடுகளும் பண்ணியிருக்கிறோம். அடல்ட் பேஷண்ட்ஸ், பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ், லேடிஸ், ஜென்ட்ஸ் எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக நம்ம பெட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இதுக்காக தனியாகவே ஒரு 31 பெட்டு ரெடி பண்ணியிருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மனைவியின் நடத்தை மீது சந்தேகமடைந்து கொலை செய்த கணவர் கைது செய்யப்பட்டார். தருமபுரியைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் காளியம்மாள் என்பவரை திருமணம் செய்த நிலையில் அவரது உடன் பிறந்த தங்கையான கோவிந்தம்மாளை 2வது திருமணம் செய்துள்ளார். கோவிந்தம்மாளின் நடத்தை மீது சந்தேகம் ஏற்பட்டதால் சந்திரன் அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்து விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றார். இதுகுறித்து காரிமங்கலம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து சந்திரனை கைது செய்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் கொலை வழக்கில் கைதான 2 மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்தது. அம்மையப்பன் பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவரை இளையராஜா, ஹரிஹரன் ஆகியோர் வெட்டி கொலை செய்தனர். இதையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் கைதான 2 மீதும் ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் அவர்களை குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் பரிந்துரைத்தார். இதையடுத்து இளையராஜா, ஹரிஹரன் ஆகியோர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் செக்காங்கண்ணி ரயில்வே கேட் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் தாவேகாவினர் அன்னதானம் வழங்க அமைத்த செட் அகற்றப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாவேகா மாவட்ட செயற்குழு உறுப்பினராக உள்ள சரஸ்வதி என்பவர் அரசுக்கு சொந்தமான காலி இடத்தில் விலையில்லா விருந்தகம் என்ற பெயரில் அன்னதானம் வழங்குவதற்காக செட் அமைத்துள்ளார். அந்த இடம் அரசுக்கு சொந்தமானது என கூறி வருவாய்த்துறையினர் பிளெக்ஸ் செட் உள்ளிட்டவற்றை JCB இயந்திரம் கொண்டு அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கனமழை காரணமாக தனியார் அரிசி ஆலையின் மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தன. அம்மையப்பபுரம் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் தனது சொந்த நிலத்தில் கிடை அமைத்து ஆடுகளை வளர்த்து வந்தார். இந்த நிலையில் ராஜபாளையத்தில் பெய்த கனமழையால் ஆட்டுக்கிடை அருகே இருந்த தனியார் அரிசி ஆலையின் மதில் சுவர் இடிந்து விழுந்தது. இதனால் இடிபாடுகளுக்குள் சிக்கி சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன.
ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே 1.5 வயது பெண் குழந்தை கடத்தப்பட்ட விவகாரத்தில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆந்திராவைச் சேர்ந்த வெங்கடேஷ் கீர்த்தனா தம்பதியினர் துடைப்பம் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சித்தோடு கோணவாய்க்கால் மேம்பாலத்தின் கீழ் தங்களது 5 வயது மற்றும் 1.5 வயது குழந்தையான வந்தனாவுடன் தம்பதியினர் தூங்கிக் கொண்டிருந்தனர். காலை எழுந்து பார்த்தபோது வந்தனா காணாமல் போனது தெரியவந்தது. இது தொடர்பாக வெங்கடேஷ் புகார் அளித்த நிலையில் பவானி டிஎஸ்பி ரத்னகுமார் தலைமையிலான 3 தனிப்படை போலீசார் குழந்தையை தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை பெய்த நிலையில் கொள்ளிடம் கூட்டுக்குடிநீர் குழாய் பாலம் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். வடகண்டம் பகுதியில் வெட்டாற்றின் குறுக்கே கொள்ளிடம் கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு கான்கிரீட் பாலம் கட்டப்பட்டது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் கொள்ளிடம் கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட பாலத்தின் ஒரு தூண் உள்வாங்கியது. இதனால் அச்சம் தெரிவித்த அப்பகுதி மக்கள் பாலத்தின் தூணை சீரமைக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் ஐப்பசி மாத துலா உற்சவத்தை முன்னிட்டு காவிரி கரைகளில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற்றது. ஐப்பசி மாத துலா உற்சவம் முதல் தீர்த்தவாரியுடன் சனிக்கிழமை தொடங்கியது. இதனை முன்னிட்டு மாயூரநாதர், அயாரப்பர், காசி விஸ்வநாதர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் சிவாலயங்களில் இருந்து காவிரியின் இருபக்க கரைகளிலும் எழுந்தருளினர். பின்னர் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடினர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே காரைக்காலிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 2000 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட வேலங்குடி சோதனைச் சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது காரைக்காலிலிருந்து அதிவேகமாக வந்த காரை நிறுத்த முற்படும் போது காரை சிறிது தொலைவில் நிறுத்திய ஓட்டுநர் அதிலிருந்து தப்பிச் சென்றார். இதையடுத்து காரை போலீசார் சோதனை செய்தபோது அதில் 40 சாக்குகளில் 2000 மது பாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடிய நபர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சாலையில் தேங்கும் கழிவுநீரில் நாற்று நட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏரிக்குத்தி கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அப்பகுதியில் கழிவுநீர் செல்ல முறையான கால்வாய் வசதிகள் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மழைக்காலங்களில் சாலையில் மழைநீரோடு கழிவுநீரும் கலந்து வெளியேறுவதால் அப்பகுதி மக்கள் நோய் தொற்றுக்கு உள்ளாவதாக புகார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைத்து தர வேண்டுமென 10 ஆண்டுகளாக போராடி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோட்டூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சபாபதிபுரம் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்கள் சோமாசி முதல் சிதம்பரம் கோட்டகம் வரையிலான 2 கிலோமீட்டர் தூர சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சாலை ஜல்லிகள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. சாலையை சீரமைத்து தர வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லையில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் படுகாயமடைந்த மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நெல்லையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் மேலப்பாளையம் பகுதியில் உள்ள முத்தையா என்பவரது வீட்டின் மண் சுவர் மழையில் நனைந்து இடிந்து விழுந்தது. இதில் சிக்கி முத்தையாவின் தாய் மாடத்தியம்மாள் படுகாயமடைந்தார். 87 வயதான அவர் பாளை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள வீடூர் அணை தொடர் கனமழையால் 28 அடி நிரம்பியுள்ளது. செஞ்சி, ஆனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வீடூர் அணைக்கு தற்போது வினாடிக்கு 555 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் வீடூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் அணை முழு கொள்ளளவான 32 அடியை எட்டிவிடும் நிலையில் உபரி நீர் திறந்துவிடப்படும். இதன் காரணமாக சங்கராபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு 2வது நாளாக பலரும் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு பயணம் மேற்கொண்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏராளமானோர் திரண்டனர். திரும்பும் திசையெங்கும் மனித தலைகளே தென்பட்டன. வழக்கம் போல் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையிலும் வாகனங்கள் நெடுதூரத்திற்கு அணிவகுத்து ஊர்ந்து சென்றன. சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஒரு பக்கம்
புறநகர் பகுதி சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் இருக்க, மறுபக்கம் சென்னை மாநகரின் மையப்பகுதியான அண்ணா சாலை குறைந்த வாகன பயன்பாட்டோடு காணப்பட்டது. கோவை ரயில் நிலையத்தில் வட மாநிலங்கள் செல்ல அதிக அளவில் பயணிகள் குவிந்த நிலையில் இருக்கைக்காக பலரும் முண்டியடித்து ஏறினர். திருப்பூரில் ஆபத்தை உணராமல் ரயில் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பலரும் பயணம் மேற்கொண்டனர். திருப்பூரில் வழக்கமாக 2 நிமிடம் நின்று செல்லும் கோவை சென்னை இன்டர்சிட்டி ரயில் அதிக கூட்டத்தால் 10 நிமிடங்கள் நின்று சென்றது. தமிழ்நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கால விற்பனை களை கட்டியது. புத்தாடைகள், பட்டாசுகள், பூஜை பொருட்களை வாங்க கடைவீதிகளுக்கு மக்கள் படையெடுத்தனர். அந்த வகையில் திருச்சி கடைவீதி முழுவதும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் NSB சாலை முழுவதும் மனித தலைகளாக காட்சியளித்ததை நியூஸ் 18 தமிழ்நாடு கழுகு பார்வையாக பதிவு செய்துள்ளது. அதேபோல மதுரையிலும் பண்டிகை கால விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. மாசி வீதிகளில் திரண்ட மக்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை அள்ளிச் சென்றனர். 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருந்தனர். கோவை கடைவீதிகளில் பட்டாசு விற்பனை சூடுபிடித்தது. புது ரக பட்டாசுகளை குழந்தைகள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். இங்க இருக்க எல்லாமே வாங்குற மாதிரி தான் வந்திருக்கேன். கிட்டார் புதுசா வந்திருக்கு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அது வாங்கணும்னு இருக்கேன். சார் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து கடான் வந்திருக்குங்க சார். அது அப்படியே வந்து ஃப்ளாஸ் மாதிரி அப்படியே வரும் மல்டி கலரில். அப்புறம் கிட்டார் வந்திருக்குங்க சார். அப்புறம் கையில் சுற்றுற கம்பித்திரி வந்திருக்கு உங்களுக்கு. அப்புறம் டின்னில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் மாதிரி வந்து டின்னில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸாக வந்து அந்த பபிள்ஸ் மாதிரி விழுகும். அந்த மாதிரி ஃப்ளவர் பாட்ஸில் வந்திருக்குங்க சார். இதெல்லாமே இந்த வருஷம் வந்து நியூ மாடல்ஸுங்க சார். துணிக்கடை, இனிப்பு கடைகள் உள்ளிட்ட பல்வேறு கடைகளிலும் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் பெய்த கனமழையால் குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. 18ஆம் கால்வாய் மற்றும் ஏகலூத்து ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கம்பமெட்டு காலடி மற்றும் உத்தமபாளையம் கடிமேட்டு தெருவில் உள்ள குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது. ஒரு சில இடங்களில் வீட்டின் சுவர் இடிந்து சேதமடைந்தது. பாதிக்கப்பட்ட இடங்களில் தேனி MP தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்து மீட்புப் பணியை துரிதப்படுத்த உத்தரவிட்டுள்ளனர். தேனி சின்னமனூரில் சாலையோரம் இருந்த மின்மாற்றி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. முன்னதாகவே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தேனி பழனி செட்டிப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆஞ்சநேயா நகரில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் புகுந்த நிலையில் உள்ளே தவித்த பொதுமக்களை JCB இயந்திரம் உதவியுடன் தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். என்னென்ன பாம்பு வள்ளி தண்ணி இந்த புல்லை ஊட்டியை வச்சுட்டு வீடு பூரா தண்ணி, அந்த வீடு பூரா தண்ணி. எங்க வீட்டுல 4 சின்னது இருக்கு. ஒரு வீடே விழுந்து வச்சுட்டா ஒரு 5-10 உசுருக்கு யார் சார் பொறுப்பேற்க முடியும்? தேவாரம் அருகே மூனாட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கதிரேசன் என்பவரின் கோழி பண்ணைக்குள் வெள்ளம் புகுந்ததில் 8000க்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்தது. வைகை அணையின் நீர்மட்டம் 66 அடியை எட்டியதால் 5 மாவட்டங்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேகமலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை எதிரொலியாக முல்லை பெரியாறு மற்றும் மூல வைகை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது தவிர கொட்டக்குடி ஆறு, சுரங்கனாறு, சுருடியாறு, வைரவனாறு உள்ளிட்ட கிளை நதிகளில் உருவான வெள்ளப்பெருக்கு காரணமாக வைகை அணையின் நீர்வரத்து கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக வைகை அணை நீர்மட்டம் ஒரே நாளில் 3.5 அடி உயர்ந்து தற்பொழுது 66 அடி எட்டியுள்ளது. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என நீர்வளத்துறை எச்சரித்துள்ளது. இதனிடையே முல்லை பெரியாறு அணையில் இருந்து கேரளாவிற்கு திறக்கப்படும் உபரி நீர் அளவு 7163 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் 13 மதகுகளும் உயர்த்தப்பட்டு உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது.
விஜயின் புதிய அறிக்கை, விஜயை விமர்சித்த சீமான் உள்ளிட்டவற்றை தமிழ்நாட்டின் டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். திருச்சியில் அமையவுள்ள பெரியார் உலகத்திற்காக திமுக சார்பில் 1,70,00,000 ரூபாய் நிதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் 27 ஏக்கர் பரப்பளவில் பெரியார் உலகம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பெரியாரை பற்றிய ஆய்வுகள், பெரியார் பயிலரங்கம், பெரியாரின் கொள்கைகளை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்வதற்கான முன்னெடுப்புகள் என பிரம்மாண்டமாக அமைக்கப்பட உள்ளது. இந்த வளாகத்தின் முகப்பில் 155 அடியில் பெரியார் சிலை நிறுவப்பட உள்ளது. பெரியார் உலகம் கட்டமைப்பு பணிக்காக திமுக நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் 1 மாத ஊதியத்தை வழங்குவதாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலுக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1,70,20,000 ரூபாய் நிதிக்கான காசோலையை திராவிட கழக தலைவர் கி வீரமணியிடம் வழங்கினார். அப்போது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், எம்பிக்கள் TR பாலு, ஆர் ஆசா, அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு, ஏவா வேலு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், பெரியார் எனும் பெருநெருப்பின் பேரொளியில் தமிழினம் தலைநிமிர்ந்து நடைபோடும் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகை செலுத்தியதாக தெரிவித்துள்ள விஜய், சட்ட ரீதியான அனுமதி கிடைத்ததும் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திப்பதாக கூறியுள்ளார். கரூரில் விஜயின் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என தாவேகா அறிவித்திருந்தது. 20 நாட்கள் கடந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் வங்கிக் கணக்குகளில் நிவாரணம் ஆன்லைன் மூலம் வரவு வைக்கப்பட்டுள்ளது. நான் அவர் அறிவித்ததுபடி இப்போது 20 லட்சம் போட்டிருக்கிறேன். அப்படி அக்கௌண்ட்டில் இருக்கு. என் வீட்டுக்கார் செல்லில் மெசேஜ் வந்திருக்கு. இந்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கரூரில் ஏற்பட்ட தாங்க முடியாத வேதனையான நிகழ்வில் குடும்ப உறவுகளை இழந்து தவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் எல்லா வகையிலும் இருப்போம் என்பதை மீண்டும் உறுதிபட தெரிவித்துக் கொள்வதாக விஜய் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுடனான காணொலி அழைப்பில் சொன்னது போலவே நேரில் சந்திப்பதற்கான சட்ட ரீதியான அனுமதி முன்னெடுப்புகளை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். அனுமதி கிடைத்ததும் நிச்சயம் சந்திப்பதாக உறுதியளித்துள்ள விஜய், இறைவன் அருளுடன் இந்த கடினமான தருணத்தை கடந்து வருவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சேலம் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை சீமான் அறிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் சதுரங்காடி பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினார். மற்ற கட்சிகள் போன்று கூட்டணியில் 25 இடங்களும் 500 கோடி ரூபாய் பணமும் வாங்கிக் கொண்டு தம்மாலும் அமைதியாக இருக்க முடியும் என்றார். புலியுடன் மோதினால்தான் பெருமை என மறைமுகமாக விஜயை சாடினார். புலியோட மோதினா சரி, புலி அணில் எலி பூனை அது சிறுமையாயிரும். மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் வித்யா வீரப்பன் போட்டியிடுவதாக அறிவித்த சீமான், அதேபோன்று சங்ககிரி, வீரபாண்டி உள்ளிட்ட தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிவித்தார். அடுத்ததாக வீரபாண்டி தொகுதியிலே அன்பு தம்பி ராஜேஷ் குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வாழ்த்துக்கள். திருச்சி மாநாட்டில் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் 4 முறை கூட்டணி ஏற்படும் என கூறியுள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், விஜய் தலைமையை ஏற்க எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கிறாரா என்ற சந்தேகம் எழுவதாக குறிப்பிட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயிலில் நடந்த அமமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தங்களின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து விரைவில் அறிவிப்போம் என்று கூறினார். பொறுமையா இருக்கு சார், எல்லாம் தெரிய வரும். அப்படி இன்னும் டைம் இருக்கு. நாங்கள் கூட்டணியில் சொல்கிறோமா அல்லது எங்கள் தலைமையில் கூட்டணி அமைகிறதா என்பதெல்லாம் உங்களுக்கு பொங்கல் நேரத்தில் தெரிய வரும். விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 4 கூட்டணிகளுக்கு 4 முனை போட்டி இருக்குன்னு சொல்றேன். எதிர்பாராத கூட்டணிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். இதுல அவரை இவர் ஏற்றுக்குவாரா ஆனா பழனிசாமி பேசுவதை பார்த்தா அவர் விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு செய்வதற்கு முயற்சி செய்கிறாரோ இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் திமுக அரசு தாய் உள்ளத்துடன் செயல்பட்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமே தவிர கைது செய்யக்கூடாது என்று கூறினார்.
தீபாவளி பண்டிகை கொண்டாட வேண்டாம் என தாவேக்காவினருக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் உத்தரவிட்டுள்ளார். கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதனால் பெருந்துயரத்தில் இருப்பதாக தாவேக்கா தலைவர் விஜய் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை தாவேக்கா கட்சியைச் சேர்ந்தவர்கள் கொண்டாட வேண்டாம் என்று அக்கட்சி அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கரூரில் நிகழ்ந்த எதிர்பாராத சம்பவத்தால் நம்மை விட்டு பிரிந்த நம் சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கட்சித் தலைவரின் அறிவுறுத்தலின்படி இந்த ஆண்டு கழகத்தின் சார்பில் யாரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். வடமாநிலங்களில் தீபாவளி கொண்டாட்டங்கள், கோலாகலம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். தீப திருவிழாவையொட்டி உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் சரயு நதிக்கரையில் நடந்த பிரம்மாண்ட தீபாராதனை காட்சிகளை இவை. தீப திருவிழாவின் ஒரு பகுதியாக பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் விளக்குகளை ஏற்றி வழிபட்டனர். ராமாயண புராண கதாபாத்திரங்களை பிரதிபலிக்கும் வகையில் வேடமிட்ட ஏராளமானோர் தீப திருவிழாவில் பங்கேற்பதற்காக ஊர்வலமாக அயோத்தி நோக்கி படையெடுத்தனர். இதேபோல குஜராத்தின் ராஜ்கோட்டில் நடந்த கண்கவர் வான வேடிக்கைகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. மாதவராவ் சிந்தியா கிரிக்கெட் மைதானத்தில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையுடன் இந்த பட்டாசு திருவிழாவிற்கு நகராட்சி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது. தீபாவளி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நாடாளுமன்ற கட்டடங்கள் வண்ண விளக்கொளியில் ஜொலித்தன. உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவையும் கண்கவர் மின்விளக்கு வெளிச்சத்தில் பார்ப்போரை கவர்ந்தது. ராஜஸ்தானில் பிரபலமான பாடி சவுபார் பகுதியில் குடை அலங்காரமும் கவர்ந்திழுக்கும் மின்விளக்குகளும் பார்வையாளர்களை சுண்டி இழுத்தன. மகாராஷ்டிரா மாநிலம் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் தீபாவளி விழிப்புணர்வு வீடியோக்கள் ஒளிபரப்பப்பட்டன. இதற்கிடையே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் அக்னூர் பகுதியில் ராணுவ வீரர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் தீபாவளி கொண்டாடினர். தீபாவளியையொட்டி டெல்லி கடமை பாதையில் தீபங்கள் ஏற்றப்பட்டன. குடியரசுத் தலைவர் மாளிகை, நாடாளுமன்றம், இந்தியா கேட் உள்ளிட்ட பல பகுதிகள் அமைந்துள்ள டெல்லியின் முக்கியமான இடம் கடமை பாதை. சுமார் 3 கிலோமீட்டர் தூரமுள்ள இந்த பாதையில் தீபாவளியையொட்டி டெல்லி அரசு சார்பில் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டன. முதலமைச்சர் ரேகா குப்தா மற்றும் அமைச்சர்கள் இந்த பாதையில் நடந்து சென்று அகல் விளக்குகளை பார்வையிட்டனர். இதேபோல பொதுமக்களுக்காக ட்ரோன் கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. தீபாவளியையொட்டி சண்டிகர் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்னணு சாதனங்களின் விற்பனை அதிகரித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகிய 3 பேரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலன்கள் அடித்தட்டு மக்கள் வரை சென்றடைந்திருப்பதாக கூறினார். Reduced, meaning the tax benefit is reaching the end consumer. 54 such daily use items we've been closely monitoring. ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் மக்களின் சேமிப்பும் பல மடங்கு உயர்ந்திருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். अब एक छोटा उदाहरण लें तो गाड़ियों की सेल, सुजुकी ने बताया, मारुति सुजुकी 1,65,000 गाड़ियां मात्र 8 दिन में बिकी हैं. पहले 8 नवरात्रि के 8 दिनों. இந்த ஆண்டு கூடுதலாக 20 லட்சம் கோடி மதிப்பில் மின்னணு பொருட்கள் விற்பனையாகலாம் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார்.
உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள ஆலையில் தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணைகளை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் கொடியசைத்து ராணுவத்திற்கு அர்ப்பணித்தனர். உள்நாட்டில் ஆயுத உற்பத்தியை பலப்படுத்த மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. அந்த வகையில் லக்னோவில் உள்ள பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் ஆலையில் பிரம்மோஸ் ஏவுகணைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதில் முதல் கட்டமாக தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளை ராணுவத்திற்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து வைத்தனர். கடந்த மே மாதம் இந்த ஆலை திறக்கப்பட்டது. இதில் நவீன ஏவுகணைகள் உற்பத்தி, சோதனை உள்ளிட்டவைகள் நடைபெறுகின்றன. முதல் கட்டமாக உருவாக்கப்பட்ட ஏவுகணைகள் சோதனை நிறைவடைந்து ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. ட்ரம்புக்கு எதிராக நடந்த மாபெரும் போராட்டம், அரசியல் கட்சியை தொடங்கும் போராட்டக் குழு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிராக ஏராளமானோர் ஒன்று கூடி நடத்திய போராட்ட காட்சிகள் தான் இவை. அதிபராக மீண்டும் பதவியேற்றதிலிருந்து டிரம்பின் நிர்வாக கொள்கைகளுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். குடியேற்ற கொள்கை, பல்கலைக்கழகங்களுக்கு நிதி குறைப்பு, காசா விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் அவருக்கு எதிராக பலரும் போர்க்குடி தூக்கி வரும் நிலையில் அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களிலும் போராட்டம் நடைபெற்றது. நியூயார்க்கில் திரண்ட ஆயிரக்கணக்கானோர் டிரம்பின் சர்வாதிகார போக்கை கண்டிப்பதாக பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். நோ கிங்ஸ் எனும் பெயரில் அமெரிக்கா முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட பேரணிகள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாஷிங்டனில் பாதுகாப்பு பணியை ராணுவத்திற்கு ஒப்படைத்ததற்கு எதிராகவும் போராட்டக்காரர்கள் கண்டன குரல் எழுப்பினர். பாஸ்டன், டொரண்டோ என அமெரிக்காவில் சிறுநகரங்கள் முதல் பெரிய நகரங்கள் வரை எங்கு பார்த்தாலும் டிரம்புக்கு எதிராக குரல் ஓங்கி ஒலித்தது. இதற்கிடையே காசாவில் எஞ்சிய பிணைக்கைதிகளின் உடல்களை மீட்டுத் தர அதிபர் டிரம்ப் உதவ வேண்டும் என கோரி இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் பலரும் ஒன்று கூடி போராடினர். சீனாவில் வண்ணப் புகையை கக்கியபடி ஹெலிகாப்டர்கள் வர்ணஜாலம் படைத்த காட்சிகள் தான் இவை. சீனாவில் தியான்ஜின் நகரில் 7வது ஹெலிகாப்டர் கண்காட்சி களை கட்டியுள்ளது. இந்த கண்காட்சியில் Z-20T அசலூட் ரக ஹெலிகாப்டர் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ராணுவ பயன்பாட்டிற்கான ஹெலிகாப்டர்களின் செயல்திறன்கள் குறித்தும் தத்துரூபமாக செயல் விளக்கமளிக்கப்பட்டது. குறிப்பாக ஹெலிகாப்டர் ஒன்றில் இருந்து பல முனைகளில் இருந்து குண்டுகள் சீறி பாய்வது போன்றவற்றை பார்த்து மக்கள் மெய் சிலிர்த்தனர். நேருக்கு நேர் மோதுவது போன்று வந்த ஹெலிகாப்டர்கள் பக்கத்தில் வந்ததும் திரும்பிச் செல்வது போன்ற சாகசங்களையும் மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். நேபாளத்தில் ஜென்சி இளைஞர் குழுவினர் புதிய அரசியல் கட்சியை தொடங்க முடிவு செய்துள்ளனர். ஊழல் மற்றும் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதற்கு எதிராக நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் ஜென்சி இளைஞர்கள் நடத்திய போராட்டம் கலவரமாக மாறியது. இதில் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பிரதமர் சர்மா ஒலி ராஜினாமா செய்த நிலையில் போராட்டக்காரர்களுடன் ராணுவ தளபதி பேச்சுவார்த்தை நடத்த உடன்பாடு ஏற்பட்டது. முன்னாள் தலைமை நீதிபதி சுசிலா கார்கே இடைக்கால பிரதமராக பதவியேற்றார். அங்கு அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பொதுத் தேர்தல் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நாட்டின் அரசியலமைப்பில் மாற்றங்களை கொண்டுவரும் நோக்கத்தில் புதிய அரசியல் கட்சியை தொடங்க முடிவு செய்திருப்பதாக ஜென்சி இளைஞர் குழு தெரிவித்துள்ளது. மிராங் துங்கானா எனும் இளைஞர் தலைமையிலான இந்த குழு தங்கள் அடிப்படை கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதை பொறுத்தே தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. ஜென்சி இளைஞர்களின் தியாகம் ஒருபோதும் வீணாகாது எனவும் அந்த குழுவின் தலைவர் மிராஜ் தெரிவித்திருக்கிறார். இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இன்று தொடர்கிறது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் மற்றும் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடுகிறது. இதில் முதல் ஒருநாள் போட்டி பெர்த் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்திய நேரப்படி காலை 9 மணிக்கு இந்த போட்டி தொடங்கும்.
டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஓய்வு பெற்ற ஜாம்பவான்கள் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகிய இருவரும் இந்த போட்டியில் விளையாட இருப்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. அதிலும் சர்வதேச போட்டிகளில் தனது 500வது போட்டியில் ரோஹித் சர்மா களம் காண இருப்பதால் அவரது ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு உள்ளனர். இருவரிடமும் நிறைய கற்றுக்கொள்ளவேன் என்று இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் தெரிவித்துள்ளார். ஸ்ரேயஸ், அக்ஷர் பட்டேல், KL ராகுல் உள்ளிட்டோரும் அணியில் விளையாட உள்ளனர். மிஷெல் மார்ஷ் தலைமையில் ஆஸ்திரேலிய அணி களமிறங்குகிறது. ஹாங்காங்கில் அடுக்குமாடி கட்டடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தின் கோர காட்சிகள் தான் இது. மத்திய ஹாங்காங்கில் சைனா கெம் டவர் எனும் பெயரில் 25 மாடி அடுக்குமாடி கட்டடம் உள்ளது. இங்கு பராமரிப்பு பணியின் போது சாரம் தீப்பற்றி மளமளவென கொழுந்துவிட்டு இருந்தது. எனினும் வெடிச்சத்தம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. சுமார் 4 மணி நேரத்துக்கு மேலாக தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் கட்டடத்தில் இருந்த பலரும் உயிர் பிழைக்க ஓட்டம் பிடித்தனர். துரிதமாக செயல்பட்டு பலரை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். லிப்டுக்குள் சிக்கியிருந்தவர்களும் மீட்கப்பட்டனர். உயிரிழப்பு ஏற்பட்டதா என்கிற விவரம் வெளியாகாத நிலையில் காயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நேற்று இரவு 9 மணிக்குள் தீ அணைக்கப்பட்டதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காசி போனால் ராமேஸ்வரம் வரந்தானே, ஸோ அதான் இருந்தது. படமே ஒரு ஈஸ்வரனுடைய கணத்தை பற்றி, நம்ம காவல் தெய்வம், நம்ம தெய்வத்தை பற்றி தான் எடுத்தது. காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்தின் வெற்றி குறித்த கேள்விக்குத்தான் படத்தின் இயக்குனரும் நடிகருமான ரிஷப் ஷெட்டி இப்படி தெரிவித்தார். படத்தின் வெற்றியை தொடர்ந்து காசிக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார் ரிஷப் ஷெட்டி. இதைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு வருகை தந்தார். முன்னதாக ஆஞ்சநேயர் கோவிலில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவிலுக்குள் சென்று மனமுருகி பிரார்த்தனை செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஒவ்வொருவருக்குள்ளும் கிராமங்களின் தொடர்பு இருப்பதாகவும் அதுவே காந்தாரா படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்றும் கூறினார். ஓடிடிக்கு டைம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தியேட்டரில் ரன் நல்லா போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். ஸோ அது ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நேரடியாக தமிழில் எடுக்காமல் கன்னட மொழியில் எடுத்த திரைப்படம் தமிழ்நாட்டில் அதிக வசூல் ஈட்டியதாகவும் ரிஷப் ஷெட்டி குறிப்பிட்டுள்ளார். ஒரு முறைதான் வாழப்போகிறோம், இடையில் எதற்காக பயப்பட வேண்டும் என தனது மகன் விஜயை குறிப்பிட்டு இயக்குனர் S.A. சந்திரசேகர் பேசியுள்ளார். ஒரு முறை தான் வாழ்கிறோம், பிறக்கிறோம், சாக போகிறது ஒரு தடவை தான் இல்லையா? இதுக்கிடையில் நம்ம அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாமே, எதுக்கு தினம் தினம் பயந்துட்டு வாழணும்? ஒரு தடவை தானப்பா சாக போகிறோம். என் பிளட்டு தான் இப்போ. சென்னை சாலிகிராமத்தில் நடைபெற்ற டீசெல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் அண்ட் மீடியா பட்டமளிப்பு விழாவில் இயக்குநர்கள் S.A. சந்திரசேகர், மிஷ்கின், சிங்கம்புலி, எடிட்டர் லெனின், நடிகை தேவயானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய S.A. சந்திரசேகர் இப்போது தான் தாவேகா கட்சியில் இருப்பதாக தெரிவித்தார். நான் எந்த கட்சியும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும். இப்போ வேணா இருக்கலாம், ஒரு கட்சியில் சேர்ந்துட்டேன் நான். இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ நான் தாவேக்கா இல்லைன்னு சொல்ல. தான் மனதில் நினைப்பதையே பேசுவதாகவும் செய்வதாகவும் இயக்குனர் S.A. சந்திரசேகர் குறிப்பிட்டார்.